அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் என்ற முழுமையான வேளாண் செய்தித்துறைக்கு வரவேற்கிறோம். மிளகாய் பயிரிடும் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சில விவசாயிகள் இது போன்ற பயிர்களை பற்றி கேள்விகளை கேட்கிறார்கள். அதை நாம் அறிவோம். முக்கியமாக பல விவசாய பயிர்களில் 15 நாட்களில் செடிகள் கருகி வருவதாகவும் தண்டு அழுகல் நோய்கள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றன. அவர்கள் அனைவருக்கும் உங்கள் நிலம் சுத்தகரிக்கப்பட்டதா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். ஆனால் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. பூச்சிகள் வந்தால் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினம் என பல விவசாயிகளிடம் எங்கள் சேனல் மூலம் கூட்டங்களில் கூறியுள்ளேன். அவை வருவதற்கு முன்பே அவற்றை எதிர்த்து போராடும் சக்தியை தாவரங்களுக்கு வழங்க வேண்டும். இதற்கு நிலத்தை சுத்தப்படுத்துவது அவசியமாகும். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆண்டு சுத்தகரிப்பு செய்யும் நபர்களின் எண்ணிக்கை சுத்தகரிப்பு இல்லாமல் விதைப்பு செய்கிறார்கள். 75% விவசாயிகள் சுத்தகரிப்பு இல்லாமல் விதைப்பு செய்கிறார்கள். இதனால் தாவரங்கள் தண்டு அழுகல் மற்றும் பிற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றன. இதனால் பயிர் சேதமடைகிறது. இது மட்டுமின்றி பல நோய்களும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தையும் தவிர்க்க பசுந்தாள் உரத்தை விதைப்பதற்கு முன் 50 முதல் 60 நாட்களுக்கு முன் நிலத்தில் புதைக்க வேண்டும். இதன் காரணமாக கார்பனின் அளவு அதிகரிக்கிறது. இதனுடன் பயிர் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளிலிருந்து உணவை பெறுகிறது. இதன் காரணமாக அவை விரைவாக இனப்பெருக்கம் செய்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக பூச்சிகள் பரவும் நுண்ணுயிரிகளை கட்டுக்குள் வைத்திருக்கின்றன. எனவே பச்சை உரம் கொடுக்க வேண்டும். ONBAயின் முதல் பகுதியில் நான் சொன்னேன், இது மத்திய நிலத்திற்கானது. மேலும் எந்த கரிம பொருட்கள் வழங்குகிறதோ அதே நிலத்திற்கு கார்பன் கரிம உரங்கள் உயிரி கட்டுப்படுத்திகளும் நாங்கள் உணவை வழங்குகிறோம். இல்லை, ஆலைக்கு ஒரு தாவரத்தை பாதுகாக்க வைத்திருக்க அதன் வேரமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க தாவரத்திற்கு நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போதுதான் நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். எனவே இது அவசியமான ஒன்றாகும். ஆனால் விவசாயிகள் இதை செய்வதில்லை. கிட் வந்த பிறகு பார்க்கலாம். விலை உயர்ந்த பூச்சிக்கொல்லிகளை 2000, 3000 மதிப்புள்ள பூச்சிக்கொல்லிகளை திணிப்பதன் மூலம் அவற்றை அகற்றுவோம் என நம்புகின்றன. ஆனால் நாம் கொட்டோவை எளிதாகவும் நன்றாகவும் கட்டுப்படுத்த முடியும். பூச்சிக்கொல்லி மருந்து மேல் தெளித்தால் நல்ல மகசூல் கிடைப்பது கடினம். இந்த சமநிலையை பராமரிக்க இயற்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை கட்டுப்படுத்துகிறது. பொருள் பூச்சிக்கொல்லிகளை கட்டுப்படுத்தும் நட்பு பாக்டீரியாக்களின் நல்ல வளர்ச்சி இருக்கும். அவரது பயிர்களில் பூச்சிகளின் தாக்குதல்கள் ஏற்பட்டுள்ளது. அவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் பயிர் அறுவடை செய்யப்படவில்லை. நோய்கள் மற்றும் வைரஸ்களையும் கட்டுப்படுத்த முடியாது. பூச்சிகள் வந்த பிறகு அகற்றப்படுகிறது. அதாவது பூச்சி பிரச்சனை எவ்வளவு தீவிரமானது என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். அந்த பிரச்சனை வருவதற்கு முன் தீர்வு காண முடிந்தால் அந்த பயிரை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். இதை செய்யாமல் மேலே இருந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்துவோம் என்று நினைப்பது தவறு. எனவே விவசாய சகோதரர்களே, தயவு செய்து நிலத்தை தூய்மைப்படுத்துங்கள். விதைப்பதற்கு முன் இல்லை என்றால் குறைந்தபட்சம் பூக்கும் முன் பால் தருணா நேரத்தில் சுத்தகரிப்பு செயல்முறையை மேற்கொள்வதன் மூலம் எந்த செயல்முறையும் நிச்சயமாக செய்ய முடியும். விதை விதைத்த 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு நீங்கள் சுத்தகரிப்பு செய்யலாம். அதன் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 500 கிலோ கால்நடை உரத்தில் டிராகோடர்மா விரிடி 10 கிலோ, சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிலோ, அவுனி 2 பைகள், 10 கிலோ வெல்லம், 2 கிலோ உருளைக்கிழங்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கலவை செய்வது எப்படி என்று சொல்லியிருக்கிறேன். பகுதி 22இல் இது முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கலவையை செய்து அதனை நிலத்திற்கு கொடுக்கவும். இதனால்
நல்ல பலன் கிடைக்கும். இதையெல்லாம் செய்த பிறகு இன்னும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அந்த வேலை என்னவென்றால், 1 ஏக்கருக்கு 4 கிலோ டிராகோடர்மா விரிடி, 4 கிலோ சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், 4-5 கிலோ எடுக்கலாம். அதன் பிறகு 5 கிலோ வெல்லம் எடுக்கலாம். நன்கு நசுக்கி வாளியில் 48 மணி நேரம் ஊற வைத்த போதும் போதிய அளவு தண்ணீர் சேர்த்து செடிகளின் வேர்களை சென்றடையும். இதனால் ட்ரெஸ்ஸிங் செய்யுங்கள். அது விலை உயர்ந்ததல்ல, ஆனால் எல்லோரும் அதை செய்ய தயங்குகிறார்கள். ஒரு முறை தெளிப்பதற்கு 2500 முதல் 3000 ரூபாய் மதிப்புள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் பன்னாட்டு நிறுவனத்திடமிருந்து வாங்கி ஒரே ஒரு தெளிப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நான் சொன்ன கலவையை செய்ய ரூபாய் 1200 தான் செலவாகும். ஆனால் முழு பயிரையும் இறுதி வரை இது பாதுகாக்கும். வேரமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தயவு செய்து இது போன்ற விஷயங்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். கிட் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை. அதற்கு நிறைய நேரம் எடுக்கும். வேரடுகள் கருவி போன்ற பூச்சி வருவதற்கு முன்பே அல்லது இல்லாவிட்டாலும் நிலத்தை சுத்தகரித்த பிறகு விதைத்த 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நனைக்க வேண்டாம். தாவரத்தின் வேரமைப்பு பாதுகாப்பாக இருக்கும். எனவே இந்த வழியில் சுத்தகரிப்பு செய்யப்பட வேண்டும். இப்போது வெட்டுக்கிளி, டீட்டி பூச்சி, பாபர் பூச்சிகள் பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. கிடாக்கா என்றால் சிவப்பு மூட்டை பூச்சி, பேன், சிரங்கு இவை அனைத்து இலைகளிலும் சுருண்ட வைக்கும். இலைகள் முற்றிலும் சிதறும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அதை இலைகளுக்கு கீழ் வைத்து பூச்சிகளை பார்க்க மேலே இருந்து அசைக்கவும். அப்போதுதான் நுண்ணிய பிழைகள் தெளிவாக தெரியும். பூச்சிகள் இருந்தால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். பிழைகள் இல்லாமல் இருந்தாலும் இலைகளின் கொப்பளம் நோய் காணப்பட்டாலும் அது நிச்சயமாக போரான் குறைபாடு, மாலிப்டினம் குறைபாடு மற்றும் மாங்கனீஸ் குறைபாடு. இந்த மூன்றின் குறைபாடும் பாபர் நோயை ஏற்படுத்துகிறது. அதாவது செடி வளராது மற்றும் இலைகள் வாடிவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் போரான், மாலிப்டினம், மாங்கனீஸ் ஆகிய 3 சத்துக்களையும் 3 முறை தெளித்து, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் போதோ அல்லது மற்ற பொருட்களை தெளிக்கும் போதோ ஒன்றாக கலந்து தெளிப்பதன் மூலம் நோயிலிருந்து விடுபடலாம். சில சந்தர்ப்பங்களில் நாம் 50 கிராம் மட்டுமே பயன்படுத்த வேண்டியிருக்கும். பயிரின் முதல் கட்டத்தில் பச்சை நிறமாக இருக்கும்போது மாலிப்டினம் பயன்படுத்தவும். பயிரில் பூக்கும் நிலையில் 100 கிராம் பயன்படுத்தலாம். ஆனால் முதல் கட்டத்தில் 100 கிராம் கொடுக்கவே கூடாது. இது அதிகமாகவே இருக்கும். அதிக அளவு ஆலைக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். எனவே 50 கிராம் மட்டுமே கொடுக்கவும். தேவைப்பட்டால் 2வது தெளிப்பில் 50 கிராம் கொடுக்கவும். ஆலைக்கு குறைவான மன அழுத்தம் இருக்கும். இந்த 3 உணவுப் பொருட்களையும் கொடுப்பதன் மூலம் பாபர் பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இதுவும் கட்டுப்படுத்தாவிட்டால் பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் வெரோனில் தயாரிப்பில் 2 முறையாவது கொடுக்க வேண்டும். அதாவது ஊட்டச்சத்து தெளிப்பதற்கு இடையில் முதல் பயன்பாட்டிற்கு பிறகு 2வது பயன்பாடு 2 தெளிப்புகளுடன் இடையில் கொடுக்கப்பட வேண்டும். தெளித்து 10 முதல் 20 நாட்கள் கழித்து 250 கிராம் விரோனில் எடுத்து வெந்நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் மோர் சேர்த்து புளிப்பு மோர் தயாரிக்கவும். ஏக்கருக்கு 2 முதல் 3 லிட்டர் வரை புளித்த மோர் தெளிப்பதன் மூலம் வைரஸ்களை கட்டுப்படுத்தலாம். வைரஸ் வந்த பிறகு வைரஸ்களை புறக்கணிப்பது அல்லது புறக்கணிப்பது, அதிலிருந்து விடுபடுவோம் என்று நினைப்பது நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏனெனில் நிலத்தில் ஆதரவு இல்லை. நிலத்தில் நுண்ணுயிரிகள் இல்லாததற்கு நாம் தான் காரணம். செயற்கை பொருட்கள் கொடுக்காததால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் நோய்களும் அதிகரித்து நோய் கட்டுப்படுத்தும் நுண்ணுயிரிகளும் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும். இதை நினைத்து விவசாயம் செய்வோம். ஒரே ஒரு முறை நிலத்தில் கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பது தவறு. எதிரி இராணுவம் வெகுவாக அதிகரித்துள்ளது. நேச நாட்டு படைகள் 3 மடங்கு அதிகரிப்பதன் மூலம்
பூச்சி கட்டுப்பாடு இருக்கும். ஒரே ஒரு முறை கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நினைப்பது தவறு. நான் உங்களிடம் அப்படி சொன்னதில்லை. குறைந்தபட்சம் இந்த செயல்முறையை 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். மனம் தளராமல் மண்ணில் கார்பனின் அளவை அதிகரித்து தொடர்ந்து நன்மை பயக்கும் உரங்கள் மற்றும் உயிரி கட்டுப்படுத்திகளை பயன்படுத்துவதன் மூலமும் இதுபோன்ற நோய்கள் நம் பயிர்களை பாதிக்காது. ஒவ்வொரு விவசாயியும் தனது இழப்புகளில் 60% நோய்களால் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீதமுள்ள 40% பூச்சிகள் மற்றும் சுற்றுச்சூழலால் ஏற்படுகிறது. 60% இழப்பு நோயால் ஏற்படுகிறது. நோய் வந்தவுடன் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுப்பதை அனைவரும் குறிக்கோளாக கொண்டுள்ளனர். ஆனால் நோயில் கவனம் செலுத்த வேண்டாம். நோய் வருவதற்குள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எனவே தயவு செய்து நோய் வருவதற்கு முன் நம் பயிர்களுக்கு மருந்து தெளிக்க வேண்டும். நோய் வந்தவுடன் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதற்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். காரணங்களை முழுமையாகவும் சிறப்பாகவும் புரிந்து கொள்ள மிளகாய் பயிரில் என்ன நடைமுறை கடைபிடிக்க வேண்டும் என்பது எபிசோட் எண் 39 மற்றும் 40 நன்கு விளக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகும் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை பகுதி 33 விளக்கப்பட்டுள்ளது. எபிசோட் 33 விளக்கப்பட்டுள்ளது. பயிர்களை விதைக்கும் முன் பூச்சிகளை கட்டுப்படுத்த என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மட்டுமே பயிர்கள் பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்பதை ஒவ்வொரு விவசாயியும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிக மகசூல் கிடைக்கும். இதை செய்யுங்கள். அதிக மகசூலை பெறுங்கள். நன்றி. அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்யுங்கள். அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் பற்றி உங்களுடைய சக விவசாயிகளுக்கும் எடுத்து கூறுங்கள். நன்றி.